தேர்தலை தனித்து சந்திக்க வேண்டும் என்று யார் விரும்பினார்களோ விரும்பவில்லையோ விஜய் விரும்புகிறார். இதைத்தான் அமித்ஷா பார்த்துட்டே இருக்காரு. இந்த பயலுவை விட்டா எந்த காலத்திலையும் தாமரை மலராது போல் இருக்கு. ஜனநாயகம் படத்தை காணோம், இப்போ விசில் உடனே கிடச்சிருச்சு. இவர்களுக்கு கொடுத்த சமிக்கை சிக்னல் தலைவரை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. நாங்கள் தேர்தலில் தனிச்சு நிற்கிறேங்க, தொந்தரவு பண்ணிடாதீங்க. குஷி எனக்கு தெரியாதுங்க, எல்லாம் எங்கள் தளபதி சொன்னார். அது ஒரு எல்லாம் எங்கள் தளபதி கட்டளை இடுவார். பெரியார் இயக்கத்திலிருந்து வளர்ந்த சீமான் பெரியார் இயக்கத்தையே உடைத்து விட்டார். அவர் பெரிய சீமா, இவர் சின்ன சீமா. அவர் பெரிய சைமன், இவர் சின்ன ஜோசப். அப்பா சொல்றார், நாசமாக போனவன் நான் சொன்னதை கேட்காம 500 கோடியும் போச்சே. யாரு? எஸ்எஸ்சி தலையில் அடிச்சுக்கிறார். சொத்தம் பூரா போய் இப்போ அமித்ஷா பேஜ் தயவுல தானே படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. வருமா வராதா? வரும், ஆனால் வராது. 1 மாதமா 2 மாதமா அவருக்கு மிகப்பெரிய மன அழுத்தம். இதிலிருந்து எப்படி மீளுவது என்று தெரியாமல் இப்போ தான் அவர் வாயை திறந்திருக்கு. புதிய அத்தியாயம் பிறந்துருச்சு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். என்டிஏ கூட்டணியில் இப்போ டிடிவி இருக்காரு. இதற்கு முன்னாடி பல முறை கண்டபடி பேசியிருக்காரு எடப்பாடிய. இப்போ எப்படி அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, சோசியல் மீடியா அதிகமாகிட்டே இருக்கு. இல்லைங்க, அவருக்கு பெரிய வாக்கெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் வாக்கை பிரிப்பதற்கு திமுகவினுடைய கூட்டணிக்கு பலியாகி விடக்கூடாது என்பதை முன்கூட்டியே உணர்ந்த பகதூர் ஷா அமித்ஷா அறுவடை பண்ணிட்டாரு. அதுதான் நடந்தது. அறுவடை பண்ணிட்டாரு. நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு யார் பார்த்துட்டு இருக்கா? மேலே உள்ளவர் பார்த்துட்டே இருக்கார். அமித்ஷா பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் உள்துறைக்கு டெய்லி இங்கே என்ன நடக்குதுங்கிறது டெய்லி ரிப்போர்ட் போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அவங்க நீங்கள் தினகரனை உடனே உடைச்சி சேர்த்துருங்க, வேறு வழியே இல்லை. இப்படி உத்தரவு போனவருக்கு ஏப்பா கிளம்பி வா அடுத்த பஸ்ஸில். அமித்ஷா சொன்னால் யாராவது எதிர்த்து பேச முடியுமா? வாய்ப்பு இல்லையா? அதுக்கு டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரும் சேர்த்தா கூட இன்னும் ஒரு வாக்கு போகும் ஐயா. இல்லை, வாக்கு சார் உங்களுக்கும் எனக்கும் தெரியுது. உள்துறைக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? ஐபிக்கு தெரியாதா? தெரியும். சசிகலாவுக்கு ஒன்றும் இல்லை, ஓபிஎஸ்க்கு ஒன்றும் இல்லை. டிடிவி வந்தால் எல்லாம் வந்து எல்லாம் ஒரு கணக்கு தான். அந்த கணக்கை தெளிவாக அமித்ஷா அந்த கணக்கை தீர்த்து கொண்டார். அதனால் இந்த முக்குளத்தூர் வாக்கு பிரிவதற்கோ சரிவதற்கோ திமுக பின்னணியிலிருந்து இயக்குவதற்கோ வாய்ப்பு இல்லாமல் பண்ணியாச்சு. இங்கே கிறிஸ்துவ மிஷனரிகளோடு நெருங்கிய தொடர்புடையவர் ஜான் ஆரோக்கியசாமி. பிளாக் ஃபாதர், அதாவது ஒரு அமைப்பு இருக்குது எங்கள் வேட்டிக்கனில். அந்த வத்திக்கனில் இருக்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணும்னா, ஆப்பிரிக்க நாடுகள், நம்ம ஆசிய நாடுகள், வறுமை நிறைந்த நாடுகளில் ஊடுருவி அவர்கள் தான் இந்த மனிதர்களை கல்வியாளர்கள் ஆக்கினார்கள். உண்மைங்க. லைலா காலேஜில் அப்படி வந்தது தான். அது ரகசியமாக இயங்கக்கூடிய இயக்கம். கல்வி வேற ஒன்றும் எந்த சமூக விரோத செயலும் அல்லாமல் ஆங்கிலேயன் வந்த பிறகுதான் இந்த மக்கள் என்ன பண்ண படிக்கவே ஆரம்பித்தான். இப்போ அது போன்ற தொண்டு நிறுவனங்கள் அத்தனையும் ஜானுக்கு அத்துபடி. இந்த என்ஜிஓஸ் உலகம் முழுக்க கம்யூனிசம் புரட்சி நடந்து விடக்கூடாது, பெரிய யுத்தம் நடந்து விடக்கூடாது, அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா தொண்டு நிறுவனங்களுமே கிறிஸ்துவ பின்னணி உள்ள நிறுவனங்கள் தான். இந்த மக்கள் பார்பெரினா, நீங்கள் தேனி மலையில் போனாலும் சரி, வருஷநாடு மலையில் போனால் அங்கே ஒரு என்ஜிஓ இருப்பான். அவன் தான் அத்தனை பேருக்கும் வேலைவாய்ப்பு, மருத்துவம், கல்வி கொடுப்பான். அப்போது இந்த நிறுவனங்கள் அத்தனையும் தான் விஜய்க்கு ஆதரவாக திருப்பப்படுகிறது. இதைத்தான் அமித்ஷா பார்த்துட்டே இருக்காரு. இந்த பயலுவை விட்டா திமுகவை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை அடிச்சிருவாங்க, எந்த காலத்திலையும் தாமரை மலராது போல் இருக்கு. இப்படி முடிவு பண்ணித்தான் இவர்களை இருக்கிய பிறகு தப்பிப்பதற்கு வழி இல்லாமல் ஜனநாயகம் படத்தை காணோம், இப்போ விசில் உடனே கிடச்சிருச்சு. ஆமாம். ஏன்னா இவர்களுக்கு கொடுத்த சமிக்கை சிக்னல் தலைவரை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. நாங்கள் தேர்தலில் தனிச்சு நிற்கிறேங்க, தொந்தரவு பண்ணிடாதீங்க. நீங்கள் அதிமுக என்டிஏ கூட்டணி பிஜேபி கூட்டணிக்கு வந்தால் அந்த திமுகவினுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் முஸ்லீம் கிறிஸ்துவ வாக்கு 15%. அதை
உடைக்கவே முடியாது. அதிமுக உடைக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. எடப்பாடி அப்படித்தான் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தார். இந்த ஓட்டை உடைச்சி எடுத்துடலாம். வேறு விஜய் வருவார். நம்ம விஜயும் எடப்பாடி ஒன்று சேருது. பிஜேபி விட்டு வெளியே வரக்கு அதான் காரணம். ஆனால் பாஜக விட்டு வெளியே வந்த பிறகு விஜய் வருவார், இந்த கிறித்துவ வாக்கு வரும், முஸ்லீம் வாக்கு உடைத்தெடுக்கலான்னு தான் எஸ்டிபிஐக்கு திண்டுக்கல்ல சீட்டு கொடுத்தார். முஸ்லீம் வாக்குகளுக்காக தான் கொடுத்தாரு. விஜயை எதிர்பார்த்தார். 3% கிறித்துவ வாக்குகள் வரும், தலித்து வாக்குகளை உடைச்சி எடுத்துடலான்னு பார்த்தார். அது நடக்கலை. மீண்டும் பாஜகவுடைய சேர வேண்டியதாக போச்சு. இப்போ பாஜகவினுடைய திட்டம் விஜய் செயல்படுத்துகிறார். திமுகவினுடைய ஓட்டு வங்கி உடைக்கப்படும். முஸ்லீம் கிறித்துவ தலித் வாக்குகள் உடைக்கப்பட்டால் திமுக போன தேர்தலில் 3.5% தான் கடலிலிருந்து கரையேறியது. இப்போ என்ன ஆகும்? அப்படியே மூழ்கிருக்கிறீங்களா? திமுக இப்போ அதிருப்தியே ஒரு 3% இருக்கு. விஜய் ஒரு 3-4% உடைத்தார் என்றால் திமுக கரையேறாது. அதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்க போகிறது. இதுதான். ஏன்னா பாஜக எதையுமே ஒரு நீண்ட கால ஆலோசனையின் அடிப்படையில் தான் அவர்கள் செயல்படுவார்கள். இப்போ இந்த விஜயினுடைய தனித்து நிற்கிற உறுதியான கொள்கையை பாஜகவினுடைய ரகசியம்தான். அப்படியே ரிவர்ஸில் போங்க. 2009 சீமான் என்ன பண்ணார்? இலை மலர்ந்தால் ஈழ மலரும். இப்போ என்ன ஆயிடுச்சு? பாஜக எதை சொல்லுகிறதோ, பெரியாரே மண்ணுடா, நீ குருமூர்த்தி துக்குலகுடாவோட பேசுறாரு. பெரியார் இயக்கத்திலிருந்து வளர்ந்த சீமான் பெரியார் இயக்கத்தையே உடைத்து விட்டார். நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இப்போ அவர் பெரிய சீமா, இவர் சின்ன சீமா. அவர் பெரிய சைமன், இவர் சின்ன ஜோசப். இது ஏன்னா அமித்ஷா விடுறது தப்பவே முடியாது. எடப்பாடியும் தப்ப முடியாது, ஸ்டாலினும் தப்ப முடியாது, கருணாநிதியும் தப்ப முடியாது, அவங்க அப்பாவும் தப்ப முடியாது. இப்போ இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டை நோக்கி நகரப்போகிறது. எப்போ? இந்த பொது தேர்தல். இல்லை, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் ஓட்டை பிரிக்கிறாரு, சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறாரு, தலித் ஓட்டை பிரிக்கிறான்னு வைங்களே. ஆனால் அந்த பிரிச்சா மட்டும் இப்போ அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா எப்படியா? ஏன்னா இப்போ டிடிவி தினகரன் இன்னைக்கு வந்து ஒரு தேவர சமுதாய துரோகம் பண்ணார் சொல்லி அவருடைய துணை பொதுச் செயலாளர் இன்னைக்கு திமுக ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ ஒவ்வொரு சமுதாய வாக்கையும் இன்னைக்கு இழக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு அதிமுக இருக்கு. அதெல்லாம் எப்படி வருமா அப்படியா? இந்த சமூக வாக்கெல்லாம் எங்க திமுக போய் விழுக. நீங்கள் அதிமுக வாக்கு சதவீதம் 20% எந்த காலத்திலையும் அது போனதாக வரலாறே இல்லை. இப்போ இந்த அதிருப்தி வாக்குகள் என்பது ஒரு 10% வரும். 30% நீங்கள் 3% தான் சார் டெப்ரிசிட்ட. 21 தேர்தலில் 3.5% தான். இந்த 3.5% எங்கே மாறுதோ அவங்க ஆட்சியை பிடிக்கலாம். இப்போ அதிருப்தி வாக்கு அதிமுகவுக்கு வரும். சரி, சீமானும் அதிமுக பாஜக கூட்டணியில் மறைமுகமாக வேலை செய்வார். அப்போ 3ங்கிறது 6ஆக 7ஆக 8ஆக மாறுவதற்கான வாய்ப்புகள். நீங்கள் நம்ம கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையே இல்லை. பாஜகவுடைய திட்டப்படி முஸ்லீம் வாக்குகள் திமுகவுக்கு விழுவது குறைக்கப்பட்டால், மடைமாற்றம் செய்யப்பட்டால் கண்டிப்பாக திமுக தோல்வியடையும். விஜய்க்கு கிறிஸ்துவ மிஷனரிகள் பூரா விஜய்க்கு கண்டிப்பாக ஜான் விஜய் 2 பேருக்கும் நீங்கள் 3.5% நீங்கள் நேரடியாக வந்து எல்லா தேவாலயங்களையும் பூசை வைக்கும் போதே சொல்லிடுவாங்க, ஏப்பா நம்ம கட்சி ஜான் இருக்காரு. ஆனா ஏற்கனவே சமீபத்தில் ஒரு பாதிரியார் திட்டி விட்டாரையா, விஜய் நம்பியெல்லாம் இன்னைக்கு ஒரு கூட்டம் போகுது அப்படின்னு. உண்மைதான். அதாவது சினிமா கவர்ச்சியை போல மத கவர்ச்சியும் ஒரு பெரிய வேலை செய்யும். ஆமாம். நீங்கள் முஸ்லீம் வாக்கு எப்பவுமே திமுக விட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மத கவர்ச்சி தான். வேற என்ன? எல்லாமே பாஜக பூதம் இருக்கு. பாஜக பூதத்தை எதிர்க்கணும்னா எங்கே போய் சேரணும்? திமுக. வேற வழி? பாஜக பூதத்தோடு இல்லாத இன்னொரு கட்சி இப்போ விஜயுடைய கட்சி. விஜய் கட்சிக்கு
நீங்கள் அந்த ஒடுக்கப்பட்ட வாக்குகள் வந்தாலே திமுகவுடைய வாக்கு வங்கி சரிகிற பொழுது அதிருப்தி வாக்கு ப்ளஸ் அந்த வாக்கு சரிக்கிற பொழுது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவதற்கு காரணம் முஸ்லீம் வாக்கு தான். ஆமாம். நீங்கள் திருப்பூரில் எம்எல்ஏ செல்வராஜ் தான் அந்த தேர்தல் முடிஞ்சு நன்றி அறிவிப்பு கூடத்துக்கு போனார். அப்போ சொன்னார், மனம் திறந்து சொன்னார், நீங்கள் எனக்கு போட்ட வாக்குகள் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்கேன், அள்ளி 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 அவர் சொன்னது எப்படி அள்ளி 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 அள்ளி. திருப்பூரில் கிழக்கு வீதி, பெரிய தோட்டம், புஷ்பா நகரில் ஏறக்குறைய முஸ்லீம் வாக்குகள் 40,000 வாக்கு விழுது. சிதறாம அப்படியே விழுது. அள்ளி அள்ளி நீங்க சொல்ற மாதிரி. இப்போ திமுகவுக்கு அள்ளி அள்ளி போடுகிறது பூரா இப்போ கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு யாருக்கு போடுவான்? விஜய்க்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, அப்போ நீங்கள் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு எல்லா தொகுதியிலும் திமுக ஜெயிச்சது, ஒரே ஒரு தொகுதியில் வந்து அதிமுக ஜெயிச்சது. அவர் இன்னைக்கு திமுக பக்கம் வந்துட்டாரு. அப்படிங்கும் போது ஒட்டுமொத்தம் தெரியுதையா, வெளிப்படையா தெரியுதையா தேவர் வாக்கெல்லாம் இங்கே தான் போகுது அப்படின்னு. அப்போ இது வந்து வெற்றி திமுக சாத்தியமா வராதா எப்படியா? இல்லை, அதாவது அதிமுக தேவர் கட்சின்னு ஒரு அடையாளம் இருக்கு. அது இப்போ மாறி போச்சு இல்லையா? இல்லை இப்போ டெல்டா மாவட்டம்னாவே இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிமுக கூடாரமாக இருந்தது. இன்னைக்கு உடஞ்சு ஒரே ஒரு சீட் இருந்துச்சு. இப்போ அவர் இப்போ திமுக பக்கம் வந்துட்டாரு. அப்போ தேவர் கூடாரம் காலியாயிட்டு தானே இருக்கு. இப்போ திமுக பக்கம் தானே வந்துட்டு இருக்கு. இல்லை, தேவர் வாக்கு என்னைக்குமே திமுகவை காப்பாற்றாது. நீங்கள் இப்போ சசிகலா குடும்பம் பூராமே மன்னார்குடி தான் அடையாளம். ஆமாம், மன்னார்குடி பக்கம் போகிறதே இல்லை. மன்னார்குடியிலேயே சசிகலா குடும்பம் ஜெயிக்கல. டிடிவி தினகரன் எங்கே போய் நிற்கிறாரு? மன்னார்குடிக்கும் தேனிக்கும் எவ்வளோ தூரம்? அப்போ இவர்களை பொறுத்தவரை முக்குளத்தோர் வாக்கு இவர்களுக்கு பின்னாடி இல்லை. எங்கே இருக்குன்னா அதிமுகவில் இருக்கு. அதிமுக நம்மளால் உருவாக்கப்பட்ட கட்சி, நம்ம கட்சி. ஏன்னா அங்கே அதிகாரம் வேண்டுகிற அத்தனை பேருமே அடைக்கலமாகிற இடம் இங்கே. திமுகவில் நேருவை தவிர யாரும் மந்திரியாக முடியாது. அதிமுகவில் எடப்பாடியும் முதலமைச்சராகலாம், ஓபிஎஸும் முதலமைச்சராகலாம், யார் வேண்டுமானாலும் மந்திரி ஆகலாம். இப்படி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு எங்க அதிமுக. அதனால நீங்க முக்குளத்தோர் வாக்கு அதிமுகவுக்கு தான். எந்த காலத்திலும் இனம் புரியாத ஒரு பாசம் அதிமுக மேல இருக்கு. அதனால அதிமுக அது இப்போ இருக்கையா? எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி எம்ஜிஆர் காலத்துல, ஜெயலலிதா காலத்துல இருந்தது. இப்போ எடப்பாடி காலத்துல இருக்கா? வேற எங்க போவாங்க? நீங்க திமுக போய் மணல் கான்ட்ராக்ட் எடுக்க முடியுமா? திமுக போய் மந்திரி ஆக முடியுமா? திமுக போய் எம்எல்ஏ ஆக முடியுமா? முடியவே முடியாது. முக்குளத்தோர் பெல்ட் பூராம முழுக்க நீங்க திமுகவுடைய குடும்ப அதிகாரத்துக்குள்ளதான் இருக்கு. இப்ப இன்னைக்கு அமமுக துணை பொதுச்செயலாளர் இருந்த மாணிக் தாக்கூர் வந்து இன்னைக்கு ஓப்பனா இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்காரு. என்ன சொன்னாருன்னா, எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும் தான் நான் வந்து அமமுக சேர்ந்தேன், ஆனா இன்னைக்கு இவரே கொண்டு அட வச்சிட்டாரு, இப்போ நம்ப முடியாது, அதனாலதான் நான் இங்கே திமுக வந்து. தினகரன் என்ன கட்சி நடத்தி ஒரு எம்பி ஆயிடுவாரா? ஒரு எம்எல்ஏ ஆயிடுவாரா? இல்லை ஆட்சியை பிடிச்சிருவாரா? எதுவும் முடியாது. ஒரு 3% ஓட்டை பிரித்து கொண்டே இருக்கலாமே தவிர அதுக்கு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் சசிகலாட்ட 10 எம்பி நான் ஜெயிச்சிருவாங்கிறாரு. யாரு? டிடிவி. 1000 கோடி ரூபாய் சசிகலா கொடுக்குது. நடந்து முடிஞ்ச தங்க தமிழ் செல்வன் எலெக்ஷன் தான்ல. ஆமாம், அந்த பீரியடு பணம் வாங்கின அவ்வளோ பேர் அப்படியே அதிமுக போயிட்டேன். நான் பேர் வேண்டாம், ஒரு எம்பி எலெக்ஷன்லேருந்து தோற்று போன ஒருவரை நான் சந்தித்தேன். அவர் எனக்கு முன்பே தெரியும். என்னென்ன இப்படி ஆமாப்பா, பல தடவை நான் பணம் கொடுத்துருக்கேன். யாருக்கு? சசிகலாவுக்கு. ஒரு தடவை தானே வாங்கினேன், வாங்கி நேரம் எடப்பாடி போய் சேர்ந்தேன். சூப்பர். இதுதான். ஏன்னா சசிகலாவும் டிடிவியும் கரையேறாத கப்பல்னு தெரியும். பணம் வருகிற அறுவடை செய்கிற வரை எங்க இருந்தாங்க? டிடிவி இருந்தாங்க. பணத்தை வாங்கி முடிச்சோடனே நேர போய் சேர்ந்த இடம் அதிமுக. இதுதான். அதிமுக ஆட்சிக்கு வரும். அதிமுக எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், சேர்மன் ஆகலாம், ஒன்றியம் ஆகலாம், நகரம் ஆகலாம், ஆற்று மணலை விற்கலாம், பீடு புளி எடுக்கலாம், போடாத ரோடு, வெட்டாத கிணறு எல்லாம் பணம் வாங்கலாம். அங்கிருந்தா வாங்க முடியுமா? இதுதானே அரசியல். திமுக அதிமுக இது அரசியல். இதான் அரசியல். மக்களுக்கு இந்த சேவை பண்றது இதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் எப்போ போச்சுங்க? அதெல்லாம் காங்கிரஸ்கார காலத்தோட போச்சு. திமுக அதிமுக இருக்கக்கூடிய பூரா பார்த்துங்க, எல்லாம் பில்டிங் கான்ட்ராக்டர்.
எல்லாம் ரியல் எஸ்டேட்டு முதலாளிகள், எல்லாம் இப்போ பெரிய முரட்டு செயின் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். முரட்டு உருவம் எல்லாம் பிடபிள்யூ கான்டாக்ட் தான். கதர் சட்டை மட கதர் வேட்டி, ஏன்னா உரசுறோம்னா ரத்தம் வந்துடும். ஏழை பாலை தெருவில் இருக்கிறவன் இவனெல்லாம் தெருவோடு போக வேண்டியதுதான். அதனால் நீங்கள் இப்போ முழுக்க அதிகாரம் வேண்டுகிறவன் அத்தனை பேரும் போய் சேர்ற இடங்க அதிமுக. அதனால் அந்த முக்கோணத்தூர் வாட்டெல்லாம் செறிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ விஜய் முன்னாடியே பாஜக திட்டத்தினால வந்தாரா, கட்சி ஆரம்பிச்சாரா, இப்படியா? இல்லை அதில் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய் பாஜக ஆக்கிபடி பண்ணிச்சா அப்படியா? இல்லைங்க, அதாவது அவருடைய போதாத நேரம் சினிமா தொழிலை நீடிக்கவே முடியல. திமுகவால் 1000 தேட்டர் உதயநிதி கட்டுப்பாட்டில் இருக்குது, செண்பகமூர்த்தி கட்டுப்பாட்டில் இருக்குது, இதற்கு முன்பு கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்போ தன்னுடைய படங்கள் பூரா தியேட்டரே கிடைக்கல. இதற்காகத்தான் அவர் அரசியலுக்கே வர்றாரு. மாமன்னன் படத்தில் கீர்த்தி சுரேஷை கூட்டிகிட்டு போய் உதயநிதியோடு நடிக்க வைக்கிறாங்க. தன்னுடைய கதாநாயகி, விருப்பமான கதாநாயகியை கூட பாதுகாக்க முடியல. இப்போ கடத்த முடியுமா? 1 லட்சம் தொண்டை அண்ணியை வீட்டு வருவோம் போயிடுவான். யாரியா அண்ணி? கீர்த்தி சுரேஷ் ஐயா? நான் சொல்றது நடிகையை சொல்றேன் சார். படத்துல இல்ல, ஒரிஜினல் அண்ணி எங்க லண்டன்ல இருக்காங்களா? அந்த அம்மா சங்கீத கோச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா சொந்த படம் எடுத்து 500 கோடி முடக்கி வச்சிருக்கிறேன், ஏன் காசு அது? என் புள்ள பையனெல்லாம் தெருவில் நிற்கிறதா? பினாமி அவன் 1 கோடிக்கு மேலே படம் எடுத்ததே இல்லை. யாரு? அந்த ஜேயுடியோ லட்சுமி நாராயணா 500 கோடி சொந்த படம், ஒரு படம். அதனால கோபுரீஸ்வரர் ஜெகதீஷை போட்டு வச்சிருக்காரு. ஆமா, அதாவது அவங்க அப்பா சொல்றாரு, நாசமா போனவன் நான் சொன்னதை கேட்காம 500 கோடியும் போச்சே. யாரு? எஸ்எஸ்சி தலையில அடிச்சுக்கிறாராம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 500 கோடிக்கு 500 படம் எடுத்திருப்பேன். ராமநாராயண மாதிரி ஊட்டியில வச்சு எடுத்திருப்பேன். ஊட்டியில வச்சு பாம்பை காமிச்சிருப்பேன், பள்ளியை காமிச்சிருப்பேன், ஆட்டை காமிச்சிருப்பேன், ஆட்டுக்காரன் அலமேலு நம்ம ராமநாராயணன் எடுத்த மாதிரி எடுத்திருப்பேன். ஒரே படத்துல சொத்தம் பூரா போயிரு. இப்ப அமித்ஷா பேஜ் தயவுல தானே படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. வருமா வராதா? வரும், ஆனா வராது. இப்படி ஆகி போச்சு. நீதிபதி கேட்கிறாரு, நீ தணிக்கை சான்றிதழை வாங்கிடுத்தாயா நீ ரிலீஸ் தேதி அறிவிக்கணும்? நீ தணிக்கை சான்றிதழை வாங்காமல் இப்படி ரிலீஸ் தேதியை அறிவிச்ச, உங்க வியாபாரத்துக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்தாத, போ வெளியில, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு, யாரும் பேசக்கூடாது. வரும். இப்போ ஓடிடிக்காரன் கேஸ் போட்டுருவான், எனக்கு படத்தை கொடுங்குறான். இப்போ எப்படியாவது ஒரு ஓடிடியில் படம் வந்தாலும் எல்லாம் பார்த்துருவோம். அப்போ 500 கோடி முடங்கி போச்சு. அரசியலுக்கு வராமல் இருந்தால் 500 கோடி மிச்சமாச்சு. 500 கோடி மிச்சமாச்சு. இப்போ டூயட்டோடு முடிச்சுட்டு இருந்திருக்கலாம். நல்ல நடன கலைஞர், நல்ல டான்ஸ் ஆடுவார், நல்ல சண்டை போடுவார். இதெல்லாம் போய் இப்போ அமித்ஷாவோட சண்டை போட முடியல, பதிலே பேச முடியல. 5 அதிகாரி ஒன்னா உட்காந்து விசாரிக்கிறாங்க. ஒருத்தருக்கு பதில் சொல்லி முடியிருக்கணும், இன்னொருத்தர் கேள்வி கேட்கிறாரு. இவருக்கு பதில் சொல்லி முடியிருக்கணும், அவரு கேள்வி கேட்கிறாரு. யோசிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. நான் எத்தனையா இல்ல இது மாதிரி டைரக்டர் அவர் ஒர்க் பண்ணது இல்லையா? அவர் இது வரைக்கும் ஏட்டையா கூட விசாரிச்சது இல்லை. ஆமா, நம்ம ஊர் KK நகர் ஏட்டையா கூட அவர் விசாரிச்சது இல்லை. பல இன்கம் டேக்ஸ் விசாரணைக்கு போயிருக்காரு. எங்கள் ஆடிட்டர் கேட்டுக்கு எனக்கு தெரியாது, எல்லாம் ஆடிட்டர் தான் இதுக்கு பொறுப்புன்னு போயிடலாம். வெங்கட்ராமனையா? ஆமாம். இப்போ எனக்கு புஷி தான் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? புஷி எனக்கு தெரியாதுங்க, எல்லாம் எங்கள் தளபதி சொல்றாரு. அது ஒரு எல்லாம் எங்கள் தளபதி கட்டளை இடுவார். நிர்மல்குமார் எல்லாம் தளபதி சொல்றதை நான் கேட்போம். இப்படி எல்லாமே விஜய் பக்கம் திருப்பி விட்டாங்க. அப்போ விஜயை இயக்குவது யாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி. 2 பேரும் தான் இப்போ குற்றவாளிகளாக ஆக்கப்படுவார்கள் நிலை வருகிற பொழுதுதான், சரிங்க நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன், என்ன பண்ணணும்? தனிச்சு நெல், ஓட்ட பிரி. திமுக தோத்து போயிடும், நாங்கள் வந்துடுவோம், அடுத்து ஆட்டத்தை அப்புறம் பார்ப்போம். இப்போ 3ஆம் தேதி எஃப்ஐஆர் காப்பி வரப்போதையா, உச்சநீதிமன்றம் தாக்கல் பண்ண போறாங்க சிபிஐ. விஜய் பேர் இருக்குமா இருக்காதையா? அவரு நீங்க இப்போ விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க. ஆமா, விசில் அடிச்சாச்சா? விசில் அடிச்சாச்சு. நீங்க 234 தொகுதிக்கும் நீங்க வாக்கை வாங்கிய பிறகுதான் உங்களுக்கான ஒரு பொது சின்னமே ஒதுக்குவாங்க. இப்படித்தான் எல்லாருக்கும் ஒதுக்குனாங்க. ஆனால் விஜய்க்கு விசிலை கொடுத்தாச்சு. எல்லாம் விசில் அடிச்சு தெரியுதான். விசில் அடிச்சாங்க குஞ்சுகளா? ஆமாம். தற்கொலைன்னு முதல்ல திட்டினான், அப்புறம் அனில் குஞ்சும் திட்டினான், இப்போ விசில் அடிச்சாங்க குஞ்சு. இப்படி அப்போ இதுக்கு காரணம் அமித்ஷா தான்.
இந்த விசில கொடுத்து இந்தடா அடிச்சு தெரியுங்களா? அப்போ விசில் அடிச்சாச்சு, சிக்னல் கொடுத்தாச்சு. சிக்னல் கொடுத்தாச்சுன்னா நீங்க இப்போ அதுக்கு தான் ஐயா இப்போ பராசக்தி போறதோட வாய் திறக்கல விஜய். இப்போ இது சிபிஐ வழக்கு போனாரு, அது கூட வாய் திறக்கல. அந்த விசில் சின்னம் கொடுத்தோன்னே புதிய அத்தியாயம் பிறந்துருச்சு அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிறாரு விஜய். அப்ப அதுக்கு தான் காரணமா? மேலே சிக்னல் வந்துருச்சு, அதான் காரணம். அவ்வளவுதான், வேற என்ன? ஓ, ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான். ஆண்டவன் யாரு? ஷா தான். திரிஷால் இல்ல, எல்லா ஷா வரும், பல ஷாக்கள் வரும், பல ஷாக்கள். ஆமா ஆமா, பகல்ல ஒரு ஷா, இரவுல ஒரு ஷா, பல ஷாக்கள் சேர்ந்ததான தமிழ்நாட்டு அரசியல். விஜயை பொறுத்த வரைக்கும் தேர்தலை தனித்து சந்திக்க வேண்டும் என்று யார் விரும்பினார்களோ விரும்பவில்லையோ விஜய் விரும்புகிறார். அதன்படி அவருக்கு கட்டளை இட்டபடி நீங்கள் ஒரு மாதமா 2 மாதமா அவருக்கு மிகப்பெரிய மன அழுத்தம். இதிலிருந்து எப்படி மீளுவது என்று தெரியாமல் இப்போ தான் அவர் வாயை திறந்திருக்கார். ஓ, புதிய அத்தியாயம் பிறந்து விட்டதுன்னு சிக்னல் நிச்சயம். ஆமா, விசில் அடிச்சாச்சு, சிக்னல் கொடுத்தாச்சு, விசில் அடிச்சாச்சு. இதுதான் அது. இப்போ தனித்து நிற்பது தான் அவருடைய முழு திட்டம். கண்டிப்பாயா, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.